எடப்பாடி பழனிசாமியோட இந்த பகல் கனவு பலிக்காது அப்படிங்கிறார் அதே பேட்டியில். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். திரு செல்வ பெருந்தகை எந்த திமுக காரரையும் விட குறைவில்லாத விசுவாசம் கட்டார். நீங்க செல்வ பெருந்தகையா சேகர் பாபுவா யார் திமுக விசுவாசம் வரும்னு பட்டிமன்றம் வைக்கலாம். நீங்க பயங்கர ஆச்சரியமான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாசம் காட்டுறாரு. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம். திரு தங்கபாலு, திரு பீட்டர் முஸ்லாம், அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்குறோம். ஆனால் அண்ணன் விஞ்சி நிற்கிறார். அது செல்வ பெருந்தகை திமுக கூட்டணியில் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறார். ஆனால் அகில இந்திய தலைமை அப்படி இல்லைன்னு அவருக்கே தெரியும். அது அவருக்கே தெரியும். அவர்கிட்ட தானே பேசுவாங்க அகில இந்திய தலைமை. ஸோ அவங்களுடைய ஃபீலர்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குது. அவங்களுடைய டாக்கும் தாட்டும் வேற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. அவங்க இப்போ தான் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. எதுவும் அவங்க கூட்டணி வெளியே போகணும் முடிவு இல்லை. திமுக கூட்டணி வேண்டாங்கிற முடிவுக்கு காங்கிரஸ் வரலை. திமுக கூட்டணி தொடரணுமாங்கிற கேள்வியில் காங்கிரஸ் இருக்குது. இது திரு செல்வ பெருந்தகை தெரியும், மற்ற பெருமக்களுக்கும் தெரியும். அதனால அவர் இப்படி இருந்தால் தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. ஸோ அவருக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று திமுக கூட்டணியிலே தொடர்வது, அல்லது தாவேகா கூட்டணிக்கு போவது. இந்த 2 வாய்ப்பு தான் இருக்குது. அது மேலே என்ன சொல்லுதோ அதுதான் செய்ய முடியும். அது தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் எப்படி பேசுகிறாருங்கிற பார்க்க நம்ம எல்லாருமே இப்போ பார்த்துருப்போம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு திரு ராகுல் காந்தி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியல. மல்லிகார்ஜுன கார்கே வச்சு பேச வச்சிருக்கலாம், சோனியா காந்தி வச்சு பேச வச்சிருக்கலாம், வேணுகோபால் பேசிருக்கலாம். யாராவது ராகுல் காந்தி பேசினா அந்த ரேப்போர்ட் ஏற்கனவே இருக்குது. ரொம்ப நாளாக அந்த தொடர்பு இருக்குது. திரு கமல்ஹாசன் அவர்களோட இருந்துச்சு காங்கிரஸ் கட்சிக்கு. அப்புறம் அவர் டிவியை உடைச்சிட்டு நம்ம கூட தான் வர போகிறான்னு அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க பேசாமல் விட்டாங்க.